ஆட்சிக்கு வந்த 15 நாள்ல இவ்வளவு பல்ட்டியா அப்படின்னு ஓட்டு போட்ட மக்களே கேட்கிற அளவுக்கு தாவேக்காவுடைய ஆட்சி எகிரிக்கிட்டு இருக்கு. அதுல சில பல்ட்டிகளை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம தாவேக்கா தலைவர் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினார் இல்லைங்களா, ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டு இன்னைக்கு சூழலுக்கு அந்த பாட்டு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும். அதனால அந்த பாட்டை கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த கரூர் மாவட்டத்துல ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. கேட்டுச்சிங்களா? இப்ப இன்னொன்னையும் பார்த்துருவோம். அவர் வேற யாரும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சர், புதிதாக பொறுப்பேற்றுள்ள மதுவிலக்குத்துறை அமைச்சர், அதாவது டாஸ்மாக் அமைச்சர்னு சிம்பிளா சொல்லலாம். டாஸ்மாக் அமைச்சர் விக்னேஷ் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடக்கும்போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க, ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாய திருப்பி கொடுத்துருங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஊழல், அந்த ஊழலை நம்ம ஒழிக்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியே செந்தில் பாலாஜி இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிதான் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு விஜய் அந்த பாட்டு பாடி, அந்த பாட்டையே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிறதையே ஒரு பெரிய தேர்தல் கேம்பெயினாக மாத்தி ஒரு மிகப்பெரிய மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்தது. ஆனா இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் பேசினதுக்கு அவருடைய அமைச்சரே பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த 10 ரூபா ஏன் வாங்குறோம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கிறார். அதாவது கோர்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாரும் குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் கீழே போட்டுடுறாங்க. அது யார் காலையாவது குத்திடுது, எங்கேயாவது கிடக்குது. அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கரை அந்த பாட்டில ஒட்டி அந்த பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபாயை நீங்க ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற சிஸ்டம் கோர்ட் ரெஃபர் பண்ணதன் அடிப்படையில கடந்த கால ஆட்சியாளர்கள் அதை பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாஸ்மாக் அமைச்சரா இருக்கக்கூடியவர் சொல்றார். ஆனா இதையே தான் ஒரு ஊழல் மாதிரி பெரிய பில்டப் பண்ணி ஒரு பெரிய மேனிப்புலேஷனை தாவேகா தலைவர் விஜய் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தியும் சோசியல் மீடியாவை பயன்படுத்தியும் ஒரு கேம்பெயினா அதை மாத்தினார். சரி, இதை விடுவோம். அடுத்தது நம்ம தாவேகாவினுடைய விஜய்க்கு அப்புறம் இன்னொரு முகமா மாறி இருக்கிறார் இல்லைங்களா, ஆதவ் அர்ஜுனா அமைச்சர். இவர் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டி, அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அரசே சாராயத்தை விற்கிறது, இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். நீங்க டாஸ்மாக்ல மூடிடுவீங்க? கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது அரசே செய்யக்கூடாது, அரசே விற்க கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு ஒரு கலெக்டர் சாராயத்தை விற்க கூடாது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றது நீங்க சொல்லல, இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு, கட்சியோட நிலைப்பாடு மது மற்றும் போதைக்கு எதிரானது. கேட்டுச்சிங்களா? அரசே சாராய கடையை விற்க கூடாது, அரசே சாராய கடையை நடத்தக்கூடாது. ஒரு IAS படிச்சுட்டு வந்த ஒருத்தர் சாராயம் விற்கிறதுக்கு வரார் அப்படின்னு ரொம்ப நியாயமான கேள்வியை ஆதவ் அர்ஜுனா கேட்டிருந்தாரு தேர்தலுக்கு முன்னாடி. அதாவது அவருடைய கொள்கைப்படி கவர்மெண்ட் டாஸ்மாகை நடத்தக்கூடாது, நீங்க பிரைவேட் எங்கேயாவது யாராவது நடத்திட்டு போட்டோம், ஆனா கவர்மெண்ட் நடத்தக்கூடாது. அப்ப அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தத்தானே இவங்க வந்திருக்காங்க. போதையை அடியோடு ஒழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தாவேகா அரசினுடைய அமைச்சர், அதே அமைச்சர் தான் விக்னேஷ். அவர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். அந்த பதிலை பார்ப்போம். கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி, நீங்க ஏதாவது சொல்லுங்க. எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா என்ன ஆகும்? எல்லா கடையும் மூடிட்டா நீங்களே சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், ட்ரக்ஸ் உள்ள வந்துடும், சிரிஞ்சு உள்ள வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் அது கடந்த ஆட்சியோட அந்த ஸ்டாக் இன்னுமே இங்க ஸ்டாக் இருக்கு. அதாவது டாஸ்மாக மூடுனா கள்ளச்சாராயம் பெருகிடுமா? ஸோ ரொம்ப ஒரு புதிய கண்டுபிடிப்பை அமைச்சர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுவும் பதவியில் அமர்ந்த பிறகு கண்டுபிடிச்சிருக்கிறார். இதைத்தானே கடந்த ஆட்சியிலும் சொன்னாங்க. அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இதை சொன்னா இது எப்படி கள்ளச்சாராயம் ஒழிக்கிறது தானே உங்க வேலை, கள்ளச்சாராயம் பெருகிடும், எதுக்கு ஒரு சப்ப காரணத்தை காட்டி டாஸ்மாகை அரசே நடத்திக்கிட்டு அரசு சாராயம் விற்கலாமா, அரசே மக்களுக்கு ஊத்தி கொடுக்கலாமா அப்படின்லாம் இதையே விஷயத்த சொல்லி சொல்லி எகிரி எதிர்த்துக்கிட்டு இருந்துட்டு
இப்ப அன்னைக்கு ஆட்சியாளர்களா இருந்தவங்க என்ன சொன்னாங்களோ அதையே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்து தூய சக்தி சொல்றாங்க. அப்ப தீய சக்தின்னு நீங்க சொன்ன ஆளுங்க அவங்க சொன்னதையே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே சொல்றதுக்கு பேரு தூய சக்தி தானா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு வருமா வராதா? அடுத்தது, எங்க பார்த்தாலும் மின்வெட்டுன்னு அப்பப்ப மக்கள் அங்கங்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இது சம்பந்தமா நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு கொஞ்சம் கேளுங்களேன். எங்கெல்லாம் ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லயோ செய்யறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகிறது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்களா இல்ல அதை நம்ம இப்ப போய் வேலிடேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதாவது ஒரு சில கருப்பு ஆடுகள் மின்வாரியத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்றாங்களாம். ஸோ அவங்க மேல கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறார். அதாவது மின்சார தட்டுப்பாடு இருக்குதா இல்லையா, பற்றாக்குறை இருக்குதா இல்லையா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது எங்க கிட்ட. எதனால நடக்குது அப்படின்னா, ஒரு சில கருப்பு ஆடுகள் உள்ள இருக்கிறாங்க, இதுவும் திமுகவினுடைய சதி அப்படின்னு சொல்லி எப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட்ல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் திமுக சதின்னு சொல்லி சதி கோட்பாட்டையே சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே சதி கோட்பாட்டை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்றாரு நம்ம அமைச்சர் நிர்மல்குமார். அதிலும் குறிப்பா மின்துறையில 1% கருப்பு ஆடுகள் உள்ள பூந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால கூட இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது சில இடத்துல ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இருக்கு, சில இடத்துல அதிகமான மின்சார பயன்பாட்டினால இது நடக்குது அப்படின்னு 2-3 ரீசன்லாம் சொல்லிட்டு கூடுதலாக 1% கருப்பு ஆடுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதிகாரிகள் அவங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு தாவேகா கட்சியினரை சேர்ந்தவங்களே பிரச்சனை பண்ணக்கூடிய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. ஒரு அமைச்சரினுடைய தவறான அல்லது பொறுப்பில்லாத தகவல்னால பார்த்தோம்னா மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பாதுகாப்பில்லாத தன்மைங்கிறது இங்க உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு அமைச்சராக உங்களுக்கு என்ன வேலைன்னா, இது எங்கள் பொறுப்பு, இதை சரி செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது, இந்த காரணத்தினால் இது நடக்குது, இதை சரி செய்யறோம், இதுதான் உங்களுடைய வேலையை தவிர அடுத்தவர்கள் சதி செய்யறாங்கன்னு சொல்றதுக்கு எதிர்கட்சியா இருக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்க முடியாது, அமைச்சரா இருக்க முடியாது அப்படிங்கிறத அமைச்சர் விளங்கிக்கணும். அடுத்ததா இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோவை சிறுமியினுடைய அந்த பாலியல் கொலை, இதுக்கு நம்ம தாவேகாவினுடைய முதல் பெண் அமைச்சர் அவங்க தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் அமைச்சர், தமிழ்நாட்டுக்கே அவங்க தான் முதல் பெண் அமைச்சர் அப்படிதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார், பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க, அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவா மட்டும் இப்ப பேசுவோம், பொலிட்டிக்கலா நம்ம அப்புறமா பேசுவோம். அதாவது ஒரு கோவையில ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கு தமிழ்நாடே பரபரப்பாக மாறி தமிழ்நாடே பெண்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு ஒரு முதல் பெண் அமைச்சர்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சரினுடைய பதில் என்னன்னு பார்த்தா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவா பேசுவோம் சார், பொலிட்டிக்கலா பேசுறதுன்னா அப்புறமா பேசுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி மட்டும்தான் பேசுவீங்கன்னா நீங்க என்ன IAS முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டா அமைச்சர் பதவிக்கு வந்தீங்க? மக்களை பார்த்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி, அரசியல் பிரச்சாரம் பண்ணி, பொலிட்டிக்கல் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி தானே மக்கள் பிரதிநிதியாகத்தானே நீங்க அமைச்சரா வந்தீங்க. நீங்க எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி நான் பேசுறேன், பொலிட்டிக்கலா அப்புறம் பேசுவேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் கேள்வியாது. இந்த பதில சொல்லும் போது அவங்க பார்த்தோம்னா சிரிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு வாயை மூடி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. அதாவது எதனால எங்க தலைவர் முடிவெடுப்பார், அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே அமைச்சர் தான் பார்த்தோம்னா தேர்தல் பிரச்சாரத்தப்ப கடந்த ஆட்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமைகளை பத்தி பயங்கரமா அழுது கத்தி பிரச்சாரம் பண்ணவங்க இப்ப வாயை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டே எதுனாலும் எங்க தலைவர் பேசுவார், பொலிட்டிக்கலா என்கிட்ட கேட்காதீங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் அந்த ரிப்போர்ட்டருங்க பொலிட்டிக்கலா கூட வேணாம் மேடம், ஒரு பெண்ணாக நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கூட அவங்க எதுனாலும் எங்க தலைவர் முடிவு எடுப்பார். இந்த பதில சொல்றதுக்கு தான் அவ்வளோ அழுதி கத்தி இந்த பிரச்சாரம்லாம் கடந்த ஆட்சியில பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. அதே மாதிரி இதே விவகாரத்துல பார்த்தோம்னா இது சம்பந்தமா பிரஸ் மீட் கொடுத்த காவல்துறை அதிகாரிகள்
அவங்களும் இந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வீடியோலாம் வந்து வைரல் ஆகி பெரும் அளவிலான கண்டனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டு வருது. அடுத்தது ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்துல இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, அந்த சிறுமியினுடைய தாய், கொலை செய்யப்பட்ட சிறுமியினுடைய தாய் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி. அந்த பேட்டியில வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து எனக்கு தெரியாமலேயே என்கிட்ட அனுமதி வாங்காமலேயே பின்வாசல் வழியா என் குழந்தைய எடுத்துட்டு போய் எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து சொல்றாங்க. இது கேட்கும்போது நமக்கு வந்து இந்த உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ்ல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை ஒரு சிறுமிக்கு நடந்தப்ப உத்தரப்பிரதேச அரசாங்கம் இப்படிதான் வந்து ஒரு சிறுமியினுடைய உடலை கொண்டு போய் எரிச்சு அது நாடு முழுக்க கண்டனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. நாடு முழுக்க ஏன் அவசரமாக நீங்கள் அந்த உடலை எரித்தீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அந்த சம்பவம் அத்ரா சம்பவம் மாதிரியே போலீஸ் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த தாயினுடைய அந்த பேட்டியின் மூலமாக அம்பலமாகுது. அதுலயும் அவங்க வேலிடான ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறாங்க. நாளைக்கே இந்த கேஸ்ல ஒரு உண்மையான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு மறுபிரேத பரிசோதனை, அதாவது மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற நிலை வந்தா நீங்க என்ன செய்வீங்க? எதுக்காக அவசரமாக என் குழந்தையின் உடலை எரித்தீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் எழுப்புறாங்க. அந்த இடத்துல ஆனா பொறுப்பான கேள்விகளை கேட்க வேண்டிய, பொறுப்பான இடத்துல அவங்களுடைய கோரிக்கையை மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய ஊடகவியலாளர்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மாவை மடக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு குற்றவாளியை உட்கார வச்சு குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி அங்க வந்து அந்த பிரஸ் மீட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமா பார்த்தோம்னா சில ஊடகங்கள்லாம் வந்து நான் போதையில் இருந்தேனா அப்படின்னு ஒரு தம்ப்நெயில வச்சு அந்த அம்மாவுடைய வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன வகையான ஜேர்னலிசம்? அதிகாரத்துல இருக்கிறவங்களை கேள்வி கேட்கறதுக்கு பேர் ஜேர்னலிசமா, அல்லது பாதிக்கப்பட்டவங்களை உட்கார வச்சு குற்றவாளி மாதிரி குறுக்கு விசாரணை பண்றது பேர் ஜேர்னலிசமா? அப்படி நீங்க பாதிக்கப்பட்டவங்களை உட்கார வச்சு அவங்கள அம்பலப்படுத்தி அவங்கள குறுக்கு விசாரணை பண்றது மூலமா இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்க என்ன கருத்தை, என்ன நியாயத்தை சொல்ல போறீங்க? இந்த அளவுக்கு மோசமாக தமிழ் சமூகம் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு குழந்தையினுடைய கொலை விவகாரத்தை வந்து இதுவரைக்கும் கையாண்டதே கிடையாது. ரொம்ப மோசமான சூழல் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தை நோக்கி அல்லது அதிகாரிகளை நோக்கி, காவல்துறையை நோக்கி சில கேள்விகள் எழுப்பப்பட்டாலே பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளி ஆக்குகிற ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இந்த 15 நாட்களில் தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த 15 நாள் ஆட்சியில் இத்தனை பல்டிகளை தூய சக்தி மாற்றம்னு சொல்லிக்கிட்டு வந்து இருக்கக்கூடிய தாவேகா அடிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு.